இந்த காலங்களிலே தனிந்து போகிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். இந்த காலங்களிலே இன்னைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வருகிறது, இன்னைக்கு பொருள் தட்டுப்பாடு வருகிறது. பலதரப்பட்ட நாடுகளிலே பலதரப்பட்ட தட்டுப்பாடுகள், பஞ்சங்கள் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே இன்னைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்குள்ளே கடைசி கால வார்த்தையும் சொல்லுகிறது அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு தனிந்து போகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் ஒரு தடவை திருப்பி எடுத்து ஒருவர் மாத்திரம் வாசிங்க. 12வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நற்செய்தி நூல். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு கடைசி காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் பிரதானமாய் சொன்ன காரியம். கடைசி காலங்களிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவரோடு நாம் எல்லாம் சேர்ந்து முகமுகமாய் அவர் ராஜ்யத்துக்குள்ளே, பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும். சொல்லப்பட்டது போல இன்னைக்கு பார்க்கிற பொழுது, உலகத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த அன்பு தனிந்து போகிறதை நம்ம அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு தடவை இந்த அன்பை பற்றி நீங்க நிறைய தடவை பேசுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த அன்பை குறித்து ஆவியானவர் இக்காலத்திலே உங்களோடு கூட இந்த காலத்தின் சூழ்நிலையோடு கொஞ்சம் உங்களை மீட்டு பார்க்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.